காவல்துறையினரால் என்கவுண்டர் செய்யப்பட்ட ரவுடி திருவேங்கடத்தின் உடல் அவரது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டு தகனம் செய்யப்பட்டது. இதனிடையே திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்ட இடத்தில் நீதிபதி தீபா நேரில் ஆய்வு மேற்கொண்டார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களை காவலில் எடுத்து சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். இதில் பதுக்கி வைத்திருந்த ஆயுதத்தை கைப்பற்ற அழைத்து சென்றபோது திருவேங்கடம் என்பவர் காவல்துறையால் சுட்டுக் கொலை செய்யப்பட்டார். திருவேங்கடம் தப்பிச் சென்று தாக்குதலில் ஈடுபட்டதால் என்கவுண்டர் செய்ததாக காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. ரவுடி திருவேங்கடத்தின் உடல் கூராய்விற்காக ஸ்டான்லி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. முதலில் திருவேங்கடம் குடும்பத்தினர் கூராய்வு நடத்த ஒப்புக்கொள்ளவில்லை. பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு பின்னர் அவரது உடல் கூராய்வு செய்யப்பட்டது. அங்கு சென்ற மாஜிஸ்திரேட் தீபா திருவேங்கடத்தின் தந்தை மற்றும் சகோதரியிடம் விசாரணை மேற்கொண்டார். இதையடுத்து ரவுடி திருவேங்கடத்தின் உடலை காவல்துறையினர் அவரது குடும்பத்தினரிடம் ஒப்படைத்தனர். பின்னர் திருவேங்கடத்தின் உடல் தகனம் செய்யப்பட்டது. முன்னதாக சென்னை அடுத்த புழலில் உள்ள வெஜிடேரியன் நகரில் என்கவுண்டர் நடந்த பகுதியில் மாஜிஸ்திரேட் தீபா ஆய்வு செய்தார். அப்போது திருவேங்கடத்தை என்கவுண்டர் செய்த காவல் ஆய்வாளர் முகமது புகாரியிடம் அவர் விசாரணை நடத்தினார். காவல்துறையினரின் பிடியிலிருந்து தப்பிச் சென்று கொட்டகையில் திருவேங்கடம் பதுங்கியிருந்தது, காவல்துறையினரை சுட முயன்றது, காவல்துறையினரின் பதில் தாக்குதல், சம்பவம் நடைபெற்ற நேரம், மருத்துவமனைக்கு அழைத்து சென்று பரிசோதனை செய்த நேரம் ஆகியவை குறித்து மாஜிஸ்திரேட் தீபா விசாரணை மேற்கொண்டார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் அன்பரசன்.